கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு மதுபாட்டில் வாங்கி கொடுத்ததாக கூறி 8ஆம் வகுப்பு மாணவனை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீ வாயின் வந்தியா வரலையா? என்ன வயசு ஆகுது உனக்கு? இது வைன் வர மாட்டியா? மேல பொறு சொல்றது இனிமே வைன் வரதல்ல. செவு செவுன்னு வந்து என்ன வேணும்? என்னது? எடா உட்கார்ந்து எடா வாட்டர் முட்டை கலக்கி கவர்ல அது சாப்பிடுறதுக்கு என்ன வயசு உனக்கு? என்ன வயசு? யாரா அவன பேசல, அவன ஃபுல்லா பேச சொல்வாங்க. என்ன வயசு? என்ன வயசு? கிரணேந்திர எந்தர வரும். இந்த கீரை யாரா புடிங்கலாம் இன்னொரு நாளைக்கு சேந்து சுத்தற வருவியா அந்த பக்கம்? சேந்து சுத்தற பாப்பா வருவியா அந்த பக்கம்? என்ன வயசு? ஏய் வருவியா அந்த பக்கம்? என்னடா வயசு உனக்கு? பொண்ணுங்க சரகான தண்ணே யார் இன்னைக்கு உட்கார டேய் முட்டி போடுறா. டேய் முட்டி போடுறா. முட்டி போடுறா. என்ன முட்டி போடுறா? மாணவனை தாக்கிய இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரதீப் குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரதீப் குமார், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த நடுப்பொய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் தனக்கு உடன் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மது பாட்டில் மற்றும் முட்டை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த 8ஆம் வகுப்பு மாணவனை அதே பகுதியை சேர்ந்த சிலர் அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மது பாட்டில் மற்றும் முட்டை வாங்கி கொடுத்தா என கூறி அதே பள்ளி மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவனை பிடித்து அடித்து துன்புறுத்தியுள்ளனர். மேலும் அந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து அப்பகுதியில் சமூக வலைத்தளங்களில் பரவி வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த சிறுவன் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைத்தளம் வேகமாக பரவிய நிலையில் அந்த காட்சியானது 8ஆம் வகுப்பு மாணவனின் தாயார் பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது சம்பந்தமாக காவேரிப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த 8ஆம் வகுப்பு மாணவனை தாக்கிய அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பருதி, சுபாஷ், இளஞ்சுரியன், மனோ ஆகிய 4 பேர் மீது கைது செய்து அவர்கள் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த 8ஆம் வகுப்பு மாணவனை தாக்கிய வீடியோ தற்போது பகுதியில் சமூக வலைதளங்கள் வேகமாக பரவி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.